முக்கியமாக சம்ம முடிச்சுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுங்கம்மா. மேம் சாரி மேம், ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் மேம் பசங்களுக்கு. சொல்லுங்கள். தேங்க்யூ மேம். பேஜ் 70 எடுத்துக்கோங்க. ஹேய், என்ன இங்கிலீஷ் நோட்டை தான் எடுக்க சொன்னாங்க, மேக்ஸ் நோட்டை யாரும் க்ளோஸ் பண்ண சொல்லலை. ஓ, இதெல்லாம் படிச்சுட்டு வரணுமா நம்ம? மொத்த பேஜில் இருக்கிறது எல்லாமே நாளைக்கு வருமோ டெஸ்ட்டுமா, எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க. முண்டம், என்ன ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முதல்ல எழுத சொன்னல, அதை முதல்ல எழுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ மேம். ப்ளீஸ் கம் அகைன். அப்படியே மினிக்கிக்குன்னு தான் வருவா ஸ்கூலுக்கு கூட. இதெல்லாம் ஸ்கூலானே தெரியல. ஹேய், என்ன இங்கிலீஷ் மிஸ் போயிட்டாங்கல்ல, இங்கிலீஷ் புக்கை மூடுங்க. இப்போ அடுத்த சம்மில் என்ன கொஸ்டின்னா மேம் 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 ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் மேம். இவெல்லாம் எப்படி தான் டீச்சர் ஆனாலும் சே. கண்டினியூ பண்ணுங்க. 77 பேஜில் லாஸ்ட் பேஜில் ஒரு 5 மார்க் முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமாக, கண்டிப்பாக நான் அதை கேட்பேன். கஷ்டமானது மிஸ் கேட்க மாட்டாங்க மட்டும் நினைக்காதீங்க. எவ்வளோ நேரம் பேசுறியோ பேசு, என் நேரம் முக்கியமாக கேட்பேன், மறந்துடாதீங்க. இவளால் நம்ம கிளாஸ் தான் கெடுதியே, இந்த ஸ்கூலுக்கே இவ தான் பிரின்சிபல் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஓடிமா, எல்லாரும் நோட் எடுங்க, கண்டினியூ பண்ணுவோம் செம்ம.